இதுங்க அழகாக பூத்துருது. அப்படியே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க. இது வந்து அதனால் காரம் இல்லாமல் இது மட்டும் போட்டுக்கலாம் நம்ம. ஒரு கப்பு நிறைய வந்துருச்சு. சூப்பராக இருக்குதுங்க டேஸ்ட்டு. அவ்வளோதாங்க. நல்லா குலோப் ஜானாட்ட ஒரே வாயில் முழுங்கிடுவாங்க. சரிங்களா? ஓகே. புளித்தண்ணி கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கிறேன். இது கொஞ்சம் கொதி வரட்டுங்க. அவ்வளோதாங்க. சூப்பராக நம்ம உருண்டை குழம்பு ரெடி ஆகிட்டு போகுது. கரெக்டா? நம்ம இந்த பலாமரத்தை டேஸ்ட்டுக்கு இந்த பலாமரம் டேஸ்ட்டு கம்மி தான். எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்றைக்கி நம்ம வீட்டில் புதுசாக பூத்துருக்கிற செடியை பார்க்கலாம், பூவை பார்க்கலாம். இதுதாங்க பால் லில்லின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா? வருஷம் ஒரு ட்ரிப்பு இந்த மாதிரி பூத்துருதுங்க. அழகாக பூத்துருது. அப்படியே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க. இது வந்து அப்படியே ஒரு ட்ரிப்பு நிலத்தை தொட்டியில் தான் வச்சுருந்தேன். ஆனால் எடுத்து நிலத்தில் வச்சுட்டேன். இப்போ அது வருஷம் ஒரு ட்ரிப் பூக்குது. அதுக்கப்புறம் அப்படியே டிம் ஆயிடுது. அப்படியே மடிஞ்சு போயிடும். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க. சூப்பராக இருக்குல்ல? பக்கத்தில் பாருங்களேன், அதுவே வேர் வந்து மறுபடியும் இன்னொரு இது வச்சுருக்குது அப்படியே பக்கத்துலையே. ஆனால் இந்த இடத்துல நம்ம எதுவும் பண்ணாமல் இந்த இடத்த இதுக்குன்னே விட்டுட்டோமா வருஷம் அது வந்து தவறாமல் அவங்க வந்து பூத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இந்த ட்ரிப்பு இன்னொரு பூவும் பூக்க போகுதுன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. எனக்கு எந்த ஒரு மனமெல்லாம் இல்லை, ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. சூப்பராக இருக்குல்ல? இன்றைக்கி நம்ம விகாஸ் தம்பிக்கு வந்து ஜூஸ் போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ட்ராகன் ஃப்ரூட் பறிச்சிட்டு வந்தோம் இல்லைங்களா? அது கூட வந்து இந்த செரி டொமேட்டோ இந்த பழத்தையும் சேர்த்தி போட்டு எல்லாம் ஒன்றா சேர்த்தி போட்டு அரைச்சி ஜூஸ் கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு. ஏன் அது ஒன்று மட்டும் கொடுக்கணும், அது கூட இன்னும் கொஞ்சம் பழங்களும் சேர்த்தி கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு தான் பழங்களை பறிக்க வந்த இடத்துல தான் இந்த பால் லில்லியை பார்த்துட்டேன். எவ்வளோ பழம் கீழே கொட்டி கிடக்குது பாருங்கள். நிறைய குருவிங்களும் சாப்பிடுவாங்க. ஒரே சத்தம் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நம்ம வந்து அவங்களுக்கு அரிசி தண்ணி இந்த மாதிரி தானியம் தான் வைக்கணும்னு இல்லை. அவங்களுக்கு செடி வளர்த்தி விட்டமாகவே போதும். அவங்களாம் வந்து இயற்கையாகவே சாப்பிட்டுட்டு இயற்கையாகவே கூடு கட்டி ரொம்ப சந்தோஷமாக நம்ம வீட்டில் வாழுவாங்க. நிறைய பழம் பறிச்சுட்டுன்னு இருக்குது. போதும். ஓகே, இந்த பழங்களை கொண்டு போய் ஜூஸ் போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஜாம்பக்காயும் கொஞ்சம் காய்ச்சிருக்குதுங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். இதையும் நம்ம ஜூஸ் கூடயே போட்டுக்கலாம். இங்கே பாருங்க, அழகாக இருக்குல்ல? குட்டி குட்டி காய் தான். அன்றைக்கி ஜூஸ் கொடுத்தேன்ல, நல்லா தான் குடிச்சிட்டான். என்ன காரமாக போட்டதுக்கு தான் காரமாக இருக்குதுன்னு சொன்னான். அதனால் காரம் இல்லாமல் இது மட்டும் போட்டுக்கலாம் நம்ம. இது வந்து செரி டொமேட்டோ தாங்க. இது வந்து இனிப்பு, நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். இது நல்லாவே இனிக்கும். சரி, மேல்காட்டில் இருக்குதே, இதையும் பறிச்சுட்டு போயிடலான்னு வந்தேன். அப்புறம் பார்த்தா எல்லாம் குருவி சாப்பிட்டு போட்டாங்க பாருங்களேன். எல்லாம் கீழே இனிப்பாக இருக்கிறதுக்கு நல்லா சாப்பிட்டுட்டாங்க. இன்னும் மீதியெல்லாம் காயாக இருக்குது. ஒரே ஒரு பழம் கூட இல்லைங்க. எல்லாமே பூவும் காயுமாக தான் இருக்குது. பூ பூத்துருக்குது, காய் வச்சுருக்குது. பழமெல்லாம் முடிச்சிட்டாங்க. இங்கேயே சப்போட்டா மரத்துக்கிட்டே உட்காந்துக்கிறாங்க பாருங்கள் கிளி, பச்சை கிளி. அப்புறம் எங்கே போய் நம்ம பறிக்கிறது பச்சை கிளி இருக்கும்போது? அதனால் ஆகாது. அவ்வளோதான், போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம பறிச்சுட்டு வந்த ட்ராகன் ஃப்ரூட்டை கட் பண்ணி பார்த்தரலாம் உள்ளே என்ன கலர் இருக்குதுன்னு. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு வெள்ளை கலராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது அறுக்கிறதுக்கு முன்னே ஒன்று சொல்லிடலான்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து நான் நேற்றுக்கு போட்ட வீடியோ பார்த்துட்டு நானும் இந்த மாதிரி ஏமாந்து போயிட்டேன்னு அவங்க எங்கள் கதையை சொன்னீங்க. கரெக்டு தான். நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கும் போது தான் எந்தெந்த விதத்தில் ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்குது பார்த்தீங்களா? அதனால தான் நான் சொன்னேன், நம்ம ஏமாந்ததை அடுத்தவங்கிட்ட சொன்னால் அசிங்கமாக போயிடும் அப்படின்னு நினைக்காம நம்ம சொன்னமா தான்
மற்றவங்க வந்து ஏமாறாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு ஒரு விழிப்புணர்வாவது இருக்கும். சரிங்களா? நானும் நினச்சிட்டேன், ஐயோ இவ்வளோ விவரமாக இருந்து நம்ம ஏமாந்து போயிட்டுமே அப்படின்னு வருத்தப்பட்டேன். ஆனால் வந்து வீடியோவில் நீங்களாம் சொல்லும் போது என்ன மாதிரியே நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாகவும் இருந்துச்சு. அதுதான் உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணலன்னு நினைக்காதீங்க. எல்லாருடைய மெசேஜுமே நைட்டு நாங்கள் படுத்துக்கிட்டு படித்து பார்த்து அதில் இருக்கிறது நீங்கள் என்னென்ன சொல்லியிருக்கிறீங்க அப்படிங்கிறத கட்டாயமாக டெய்லியும் படிப்போம் நாங்கள். அப்படி படித்து பார்த்ததில் தான் நேற்றுக்கு நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்தையும் பார்த்தோம் நாங்கள். ரொம்ப சந்தோஷம். இனிமேலாவது நம்ம வந்து ஏமாறாமல் இருப்போம். சரிங்களா? இப்போ வந்து காயை கட் பண்ணிடலாம். நான் ஒயிட்டுன்னு ரெட்டு வந்து 2 ட்ரிப்பு வாங்கி வச்சுட்டேங்க செடி புதுசாக. அப்பா கர்த்தாவே, எனக்கு வந்து நான் நினைக்கவே இல்லையே ரெட்டு காய்ச்சிருக்குதே. ஐயோ பரவாயில்ல. இப்போ இருக்கிற செடி எல்லாமே ரெட்டு என்கிட்ட இருக்கிறதுலாம். அப்போ ஒயிட்டு தான் இல்லை. பீட்ரூட் கலரில் வந்துக்குது பிகாஸ் பரவாயில்லடா, ரெட்டே காய்ச்சிருச்சு. இதுவே அப்பா நினைக்கவே இல்லை. ரெட் கலர் வச்சுக்கிட்டே நான் வந்து இத்தனை நாளாக வந்து அதை வந்து பராமரிக்காமல் விட்டுருந்துருக்கிறேனே. இதே இன்னைக்கு தம்பிக்கு ஜூஸ் போட்டு கொடுத்தலான்னு. சரி, ஓகே. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குதுங்க. எனக்கு ரெட் கலரில் காய்ச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா 2 டைம் வந்து ரெட் கலரில் வந்து செடி வாங்கி வச்சுருக்கேன். ஒன்று கேரளாலேருந்து வாங்கினேன், அது ஏமாற்றிட்டாங்க. வெறும் இதை மட்டும் ஒடிச்சு சொருகி கொடுத்துட்டாங்க, ஏமாற்றிட்டாங்க. அடுத்தது இன்னொன்று வாங்கினேன், அது வந்து நல்லா தான் இருக்குது. 2 துளிர் வச்சுருக்குது ரெட்டு. ஆனால் என் வீட்லேயே ரெட்டு இருக்குது. கடவுளில் தான் கடவுள் இருக்காரு குமாரே அப்படிங்கிறது உண்மைதான். இப்போ நம்ம இது கூட வந்து ஜாம்பக்காயும் போட்டுக்கலாம். கட் பண்ணி அதையும் கூட சேர்த்திக்கலாம். இது கூட வந்து இது இருக்கு இல்லைங்களா, அது என்னது, அது என்ன பண்ணுறா எடுத்து சொன்னேன், மாதுளம்பழம். கூட மாதுளம்பழம் போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் என்னென்ன பழம் இருக்குதோ அதெல்லாமே சேர்த்தி போட்டு இது கூட பேரிச்சம்பழம் அப்புறம் நட்ஸுங்க என்ன ஊற வச்சுருக்கிறோமோ அதையும் சேர்த்தி போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இவனுக்கு வந்து இந்த செரி பழம் வேணான்ட்டான். அதனால் ஜாம்பக்காய், இது ட்ராகன் ஃப்ரூட்டு, அதுக்கப்புறமேட்டு நட்ஸு கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். அது டெய்லி அரைச்சி கொடுக்குறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது கூட இந்த பழத்தையும் போட்டு அரைச்சி கொடுத்துடலாம். ஓகே, இல்லை கட் பண்ணிட்டு கலக்கும் போது காட்டுறேன் உங்களுக்கு எது சேர்த்துறேங்கிறத காட்டுறேன். பழம் வந்து இது 2 தான் சேர்த்துறேன். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்க போகுது. இது வந்து நட்ஸ் ஊற வச்சுருந்தாங்க, நைட்டு ஊற வச்சது. இப்போ இதெல்லாம் சேர்த்திக்கலாம். காலையிலேயே அவனுக்கு வந்து அரைச்சி கொடுத்துருவேன். இன்றைக்கி அரைச்சி கொடுக்கல, அதனால தான் சரி இப்போ அரைச்சி கொடுத்துடலாம் இந்த ஃப்ரூட்ஸோடு சேர்த்தி அப்படின்னு. இது வந்து திராட்சை, அதுக்கப்புறம் வால்நட்ஸு, பேரிச்சம்பழம் இதுதான் இருக்குது. அது கூட இதெல்லாம் போட்டுடலாம். உண்மையாலுமே எனக்கு ரொம்ப சந்தோஷம். போதுமா இந்த பழம் போதுமாவா? இதுலேயே அடங்கலாமா? தேனை ஊற்றுங்க. தேனை அரைச்சிட்டு வந்து ஊற்றிக்கலாம். இப்போயே ஊற்றிருங்க. இப்போயே ஊற்றி அரைச்சிட்டுமா? அதுக்கு வர இன்னொரு தடவை திறக்கிறதா? என்னடா அப்படி சொல்கிறேன். ஜூஸை பொறுத்த வரைக்கும் தேனே ஊற்றி குடிங்க. போதுமா? ஓகே. இதை அப்படியே அரைச்சி கொஞ்சம் தண்ணி கலந்து அப்படியே கல்ப்பாக அடிச்சிட வேண்டியது தான். ஓகே. என் பையன் இதை பழத்தை தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டான், இப்படி கொடுத்தா அவன் சாப்பிட்ருவான். நான் நல்லா சாப்பிடுவேன். சாப்பிடுவியா? ஒரு கப்பு நிறைய வந்துருச்சு. சூப்பராக இருக்குதுங்க டேஸ்ட்டு. வைங்க, நம்ம ஒரு இது ஊற்றுறீங்க, ஒரு புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். புதுசாக வீடியோ ட்ரை பண்ணுறியா? சரி. ரெண்டு பேருக்கு வந்துச்சுடா. Cheers. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பிடிச்சிதா தெரியலையே. எனக்கு ரொம்ப துடிச்சுது, ரொம்ப திருப்தியாகுது. போய் செடியில் 2 காய் பறிச்சுட்டு வந்து நல்லா இருந்துச்சு. ஒரு சூப்பரான அறுவடை. யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அறுவடை. ஆமாம்.
இன்றைக்கி வந்து அங்கே மேல்காட்டில் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த பலாப்பழத்தை தான் அறுக்கலான்னு அறுக்கிறோம். ஒரு 2 நாள் விட்டோம், அதுக்குள்ளே ஒரு பக்கத்தில் அழுகி போயிடுச்சு. ஆனால் பழம் கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மி தான். நாங்கள் இங்கே இருக்கிறதா நம்ம இந்த பலாமரத்தை டேஸ்ட்டுக்கு இது பலாமரம் டேஸ்ட்டு கம்மி தான். இது நல்லா ஆரஞ்சு கலரில் சூப்பராக இனிப்பாக இருந்துச்சு. இது கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருக்குது, ஆனால் வந்து நல்லா தான் இருக்குது. ஆனால் ரொம்ப பழம் இனிக்கவே இல்லை அப்படிங்கிறதுக்கெலாம் இல்லை, இனிப்பாக தான் இருக்குது. நாட் பேடு. நம்ம ஏரோப்ளேன் வந்துருச்சு. டெய்லிக்கே ஏரோப்ளேன் ஓட்டி ஓட்டி பழகிறது தான் நம்ம ஊர் மக்களுடைய வழக்கமாக போயிடுச்சு. இப்போ இன்றைக்கி வந்து சுண்டக்காய் குழம்பு தாங்க வைக்க போகிறேன். நார்மலாக புளி ஊற்றி வைக்கிற சுண்டக்காய் குழம்பு தான், ஆனால் வந்து சுண்டக்காய் உருண்டை குழம்பு. சரிங்களா, நம்ம பருப்பு உருண்டை குழம்பு தான் சாப்பிட்ருக்கோம். ஆனால் இதுவே வந்து சுண்டைக்காயை அரைச்சி அதை கூட உருண்டை கூட சேர்த்து சுண்டக்காய் உருண்டை குழம்பு செஞ்சிடலாம். அது எப்படி செய்கிறது இன்றைக்கி செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி சுண்டைக்காயை இப்படி இந்த மாதிரி குறுக்கு கட் பண்ணுவோம் இல்லைங்களா, இது மாதிரி கீத்து மாதிரி அரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி. ஓகேங்களா, இப்போ இதை வந்து ஒரு எண்ணெயில் கொஞ்சம் ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கலாம். முதல்ல வதக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லாவே வேக அளவுக்கு வதங்கட்டுங்க. ஏன்னா நம்ம போட்டோன்னே எடுக்கக்கூடாது, ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டோம், அதுக்கப்புறமேட்டு எடுத்துக்கலாம். நான் வதக்கிட்டு காட்டுறேன். அதுக்குள்ளே நான் உங்கள்கிட்ட காட்டுறது என்னென்னா, கடலப்பருப்பு 1 டம்ளர் ஊற வச்சுருக்கேன். நம்ம எப்படி உருண்டை குழம்புக்கு நம்ம கடலப்பருப்பு ஊற வைப்போமோ அதே போல் 1 டம்ளர் ஊற வச்சுட்டேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கடலப்பருப்போடு சேர்த்து போட்டு அரைக்கிறது தான் வேலை நமக்கு. ஓகே, அவ்வளோதாங்க. நல்லா ஓரளவுக்கு பொரிஞ்சு வர அளவுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு இது தனியாக நம்ம அரைச்சி அதுக்கப்புறம் கடலப்பருப்போட சேர்த்திக்கலாம். நம்ம இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். நிறைய பேர் வந்து நான் போன ட்ரிப் செஞ்ச இந்த வானல் மாதிரி ஒரு பாத்திரத்தில் செஞ்சேன் நான் ஒரு குழம்பு. அதை பார்த்துட்டு அந்த வானல் மண்சட்டி எங்கே வாங்கினேன்னு கேட்டீங்க. அது வந்து கேரளா டூர் போயிருந்தப்ப அங்கே ரோட்டோரத்தில் விற்றுட்டு இருந்தாங்க. அதுதான் வாங்கினேன், அங்கே தான் வாங்கினது நான். சரிங்களா, இதுவும் அங்கே தான் வாங்கினேன். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இப்போ இது ஒரு அரைச்சிட்டு வந்துடுறேன். நல்லா அரைச்சாச்சுங்க. இப்போ நம்ம இதை எடுத்து அதே பாத்திரத்தில் போட்டுடலாம். இப்போ நம்ம கடலப்பருப்பு அரைச்சிக்கலாம். நம்ம கடலப்பருப்பு கூட வந்து வரமிளகாய், சோம்பு இதை மட்டும் போட்டு நம்ம இப்போ அரைச்சிக்கலாம். ஓகேவா? இப்போ கடலப்பருப்பு வெந்துருச்சுன்னா நல்லா அரைச்சாச்சு. இப்போ இந்த கடலப்பருப்பையும் அந்த நம்ம சுண்டைக்காயை அரைச்சி வச்சுக்கிறோம் இல்லைங்களா, அது கூட சேர்த்திட வேண்டியது தான். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இதுக்கு மேலே உருண்டை பிடிச்சி உருண்டையை எப்பவும் போல் வேக வைக்க வேண்டியது தாங்க. சரியா, இது போட்டுட்டுனா இப்போ இதில் வந்து கொஞ்சமாக இது கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை நம்ம எது வேணாலும் போட்டுக்கலாம். சரிங்களா, இது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பெரிய சைஸு பெரிய வெங்காயம், இது ரெண்டையும் சேர்த்து போட்டு நம்ம இதுக்கு மேலே உருண்டை பிடிக்க வேண்டியது. இப்போ தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, நான் சொன்னேன் இல்லைங்களா, கட் பண்ணி வச்சுக்கிற கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெங்காயம். அவ்வளோதாங்க. உப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இருந்தால் சேர்த்திக்கங்க. சேர்த்து நம்ம அரைச்ச சுண்டக்காய், அதுக்கப்புறம் கடலப்பருப்பு, அரைச்ச கடலப்பருப்பு எல்லாமே ஒன்றா சேர்த்து உருண்டை பிடிச்சி உருண்டைகளாக வச்சு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கிறோம். அவ்வளோதான். நம்ம உருண்டை குழம்புக்கு துவரம்பருப்பு, கடலப்பருப்பு மட்டும் ஊற வச்சு உருண்டை குழம்பு பிடிப்போம். இப்போ சுண்டைக்காய் உருண்டை குழம்புனா சுண்டைக்காயும் வணக்கி அதையும் அரைச்சி அதையும் இது கூட சேர்த்து உருண்டை பிடிக்கிறோம். சரிங்களா, நீங்கள் சுண்டைக்காய் சேர்த்துறதுனால கசக்குமோ அப்படிலாம் நினைக்காதீங்க. கசக்காது. ஏன்னா இப்பெல்லாம் வந்து வர சுண்டைக்காய் கசக்கிறது இல்லை. காட்டிலேருந்து பறிச்சுட்டு வர அந்த சுண்டைக்காய் மட்டும்தான் லைட்டாக கசக்கும். மற்றபடி இப்போ நாம் வளர்த்துற சுண்டைக்காயெலாம் கசக்கிறதே இல்லைங்க. அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை, கசப்புலாம் வராது. ஓகேவாடா? இப்போ இது உருண்டை பிடிச்சிக்கலாம். நல்லா அழகாக அப்படி சின்ன சின்ன உருண்டையாக ஒரே மாதிரி உருண்டையாக பிடிச்சிக்கலாங்க.
அப்போ தான் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெரிய உருண்டையாக பிடிச்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு மாட்டாங்க, பாதி சாப்பிட்டு பாதி வச்சுருவாங்க. இதுனா அழகாக சாப்பிட்ருவாங்க. அதுக்கு தான் ஒரு வாயில் குலாப் ஜாம் மட்டும் குலாப் ஜாம் ஒரே வாயில் முழுங்கிடுவாங்க. சரிங்களா? ஓகே, எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிட்டு காட்டுறேன். எல்லா உருண்டைகளும் பிடிச்சாச்சு. இப்போ இதை கொண்டு போய் இட்லி பாத்திரத்தில் தட்டில் வச்சுருக்கேன், வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வந்துச்சுன்னா சரியாக போயிடும். ஓகே, கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு எடுத்துக்கங்க. அவ்வளோதாங்க. இப்போ இது ரெண்டையும் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு இது சரியா? ஏங்க அவ்வளோதாங்க. இப்போ நம்ம குழம்பு வந்து தாளிச்சு விட்டுற வேண்டியதுதான். எண்ணெய் விட்டுட்டேன், நல்லெண்ணெய் விட்டுக்குங்க, அதுதான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து எண்ணெய் விட்டு கொஞ்சமாக வெந்தயம், ஏன்னா புளிக்குழம்பு வைக்கிறோம் இல்லையா, அதுக்காக தான். அதுக்கப்புறம் கடுகு கடலப்பருப்பு போட்டிருக்கேன். அவ்வளோதான். சரிங்களா? வெந்தயம் கடுகு கடலப்பருப்பு போட்டு தாளிப்பு கொடுத்தாச்சு. அது கூட வந்து சின்ன வெங்காயம் பூண்டு, அவ்வளோதான். இதுதான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கூட போட்டு தாளித்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம். ஓகே, அவ்வளோதான். இதுதான் தாளிப்பு கொடுக்குறது. அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளி ஒன்று. நார்மலாக நம்ம புளிக்குழம்பு வெண்டைக்காய் குழம்பு வைப்போம் இல்லைங்களா, அதே போல தான். சரிங்களா? ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டு வதக்கியிருக்கிறேன். இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டு தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு போட்டுடலாம். உப்பு கொஞ்சம், அவ்வளோதான். மிளகாய் தூள், அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள், அவ்வளோதாங்க. ரெண்டையும் போட்டோமா, போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. இதே கடையில் வாங்கின தக்காளி அதான் பாருங்களேன், வதங்கவே மாட்டேங்குது. நம்ம வீட்டு தக்காளியாக இருந்தால் நல்லா அப்படியே வதங்கிடும், ஒரே நிமிஷத்தில் வதங்கிடும் போட்ட உடனே. ரெண்டு கூட வித்தியாசம் பாருங்க. மழை பெஞ்சிச்சிங்களா, நானும் விதை போட்டுட்டேன். செடி முளைக்கிறதுக்குள்ளே எல்லாம் மழை விடாமல் மழை பெஞ்சு எல்லாம் வதன்னு போய் வீணாக போச்சு செடியெல்லாம். அதனால தான் செடி இல்லாமல் போச்சு. இப்போ புளி தண்ணி ஊற்றிடலாம். புளித்தண்ணி கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கிறேன். இது கொஞ்சம் கொதி வரட்டுங்க. அதுக்குள்ளே வந்து இது பாருங்கள், நம்ம உருண்டை பிடிச்சோம் இல்லைங்களா, அந்த கடலப்பருப்பு உருண்டை, அந்த உருண்டையில் ஒரு உருண்டை எடுத்து வச்சேன் நான் வேக வைக்காமல். அந்த உருண்டை நல்லா கலக்கி அதையும் இது கூட ஊற்றிடலாம். அப்போ தான் கெட்டி தன்மை வரும் நமக்கு, அதுக்காக வேண்டி. ஓகே, நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த தேங்காய் ஊற்றிக்கலாம். அந்த கடலப்பருப்பு உருண்டை நம்ம கலக்கி வச்சோம் இல்லைங்களா, அதையும் இதில் ஊற்றிக்கலாம். எல்லாமே ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கொதி வரட்டும். இதுக்கப்புறம் உருண்டைகளை போட வேண்டியது தான். இந்த சமயத்தில் உங்களுக்கு தண்ணி எவ்வளோ, எப்படி கெட்டியாக இருக்கணுமா, இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து சரி பண்ணிக்கோங்க. உப்பு காரமும் இந்த சமயத்தில் பார்த்துக்குங்க. சரியா? இப்போ கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கடைசியாக வேக வச்சு எடுத்துக்கிற உருண்டைகளை போட வேண்டியது தான் வேலை. சரி, கொதிக்கிட்டோம். அவ்வளோதாங்க, சூப்பராக நம்ம உருண்டை குழம்பு ரெடி ஆகிக்க போகுது. கடைசியாக நான் வந்து உருண்டைகளை போட்டுடலாம். உருண்டைகளை போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம எடுத்துடலாங்க குழம்பு. அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும் விகாஸுக்கு. ஆமாம் தானே தம்பி? ஆமாம். ஆமா. இது கூட கடைசியாக கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை போட்டுடலாம். அப்போ தான் அந்த இனிப்பு, காரம், புளிப்பு எல்லாம் எடுத்து கொடுக்கும். சரிங்களா? ஒரு உருண்டை கூட உடையவே இல்லை பாருங்க. உடைச்சா உடஞ்சிருங்க. உடைச்சா உடையாம, கல்ல உடைச்சா கூட தான் உடைஞ்சிரும். ஆமாம், உடையலன்னு சொன்னால் உடஞ்சா உடையிறோம்ல. அது போட்டால் நிற்காம அப்படியே பொடப்பொடன்னு போகும் ஒவ்வொன்றுங்க, அதுக்கு சொல்கிறேன். கடைசியாக ஃபைனல் டச்சா கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை போட்டலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழையை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. உருண்டை குழம்பு எப்போவுமே வந்து இப்போ காலையில் வச்சாக்கா மதியம் நைட்டு அப்போ சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே ஊறிடுது இல்லைங்களா, மீன் குழம்பாட்டம். அப்படியே குழம்பு ஊற தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா தம்பி? குழம்பு ரெடி. லஞ்ச் சாப்பிடு. வெறும் உருண்டையே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. உள்ளே இருக்கிற அந்த இதே தெரியவே இல்லை. கசப்புலாம் இல்லவே இல்லை. அதுமாதிரி யாராவது இப்படி தின்னுக்கிட்டே குழம்பு வைப்பாங்களா அப்படின்ட்டு வீடியோ எடுக்கலாம். எல்லா அம்மாக்களும் தின்னுக்கிட்டு தாங்க வீடியோ எடுப்பாங்களா, குழம்பு வாங்க சமைப்பாங்க.
நல்லா சாப்பிட்டுட்டு கருப்புன்னு வெள்ளைன்னு எப்படி படுத்துட்டு இருக்கிறாங்க பாருங்களேன். என்னங்கடா நல்லா விருந்தா? ஆ சூப்பர் விருந்து பழகுது. அப்படியே குழு குழுன்னு அப்படியே பைப்பு கட்டியில் படுத்துருக்குறீங்க 2 பேரும். ஏண்டா வெள்ளையா என்ன நடக்கவே முடியல எடுக்குது ஐயாவுக்கு. கருவாயினை பாரு, தூக்கம்தான், அப்படியே கொஞ்சம் கூட அசைக்க முடியல. இந்த கருப்பா ஓடி ஆடி இப்போ நல்லா காட்டுக்குள்ளாரே போய் திரிய ஆரம்பிச்சிட்டானுங்க. போய் நம்ம காட்டில் என்ன வேலை இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, இன்னைக்கு இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம காக்கை கொடுத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.